ஹலோ குட்டி மூட்டு செல்லக்குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்மளுடைய திருச்சியில் பேர்ட்ஸ் பார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குட்டி மூட்டுவை கூட்டிகிட்டு ஒரு வ்ளாக் வந்து கிளம்புனோம். ஸோ அந்த வீடியோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பைக்கில் தான் வந்து ட்ராவல் பண்ணி போயிருப்போம். ஸோ முன்னாடி உட்காந்துட்டு குட்டி மூட்டு பண்ணுற வேலையெல்லாம் பாருங்கள். ஸோ டான்ஸ் ஒரு பாட்டு போட்டால் போதுங்க, அப்படியே வந்து டான்ஸ் ஆடிட்டே மறந்துடுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஒரு ஸ்டில்லு, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலியோட ஒரு ஸ்டில்லை போட்டுட்டு அங்கே ஒரு அந்த என்ட்ரன்ஸை வந்து ரசிச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சோம். ஸோ உள்ளே நுழைஞ்சோன்னே இவர் தான் பெரிய ஆள். ஸோ இவரை பார்த்தோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு அள்ளு விட்டுருச்சு. ஸோ இவருக்கு வேறு வந்து அந்த கீரையெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதை கொடுக்க சொன்னாங்க. ஸோ கொடுக்கும்போது கையை கடிச்சிருவாரோ அப்படின்ற மாதிரிலாம் பயமாக இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போயிட்டு பேர்ட்ஸ்லாம் என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றி பார்த்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ நம்மளுடைய அந்த டக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டக் வாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைதியாக உட்காந்துருந்தா அப்படி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்வா கார்டுக்கு போயிட்டோம். ஸோ அக்வாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்தது. ஸோ ஆக்டோபஸ், அந்த ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான ஃபிஷ்ஷஸையும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இவர் மட்டும் ரொம்பவே அமைதியாக வந்து படுத்திருந்தார். ஸோ எப்போ எந்திரிப்பாருன்னு தெரில, அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை நாங்கள் கண்டுக்கல. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்வாவில் எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய குட்டி மோட்டுக்கு வந்து காட்டிட்டு, ஸோ அவருக்கும் ஒரு புது ஒரு எக்ஸ்ப்ளோரிங் இருக்கும், புது விஷயங்களை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து இந்த ஒரு வ்ளாக் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃபிஷ்ஷஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் பார்த்துட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டார். என்ன இது அப்படின்ற மாதிரி போயிட்டு சின்ன பிள்ளைங்களாம் அப்படி எக்ஸைட் ஆவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டான்ஸ் போடலாம் ஆரம்பிச்சிட்டாருங்க. ஸோ அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட் அவருக்கு. அதுக்கப்புறம் சுற்றி முற்றி ஃபுல்லாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த அக்வாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷோட விசிட்டிங்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய தலைவர்களான பெரிய ஃபிஷ்ஷை வந்து பார்க்க போயிட்டோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபிஷ்ஷஸ், பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குட்டி மட்டும் அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அப்படியே ஒரு அது குதூகலத்தை பாருங்களேன். அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா டான்ஸ் ஆடுறது என்ன, அதை பார்த்து கை தட்டுறது என்ன அப்படின்னு சொல்லி சும்மா அது கிட்ட போக மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிட்ட போகும்போது மட்டும் பயந்துக்கிட்டு பின்னாடி வருவா அப்படி. ஸோ பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கும், ஆனால் அவருக்கு வந்து ரொம்ப பயம்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போயிட்டோம். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக அவங்க மெயின்டெனன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பேர்ட்ஸ் பார்க்கை நீங்கள் விசிட் பண்ணல அப்படின்னா, திருச்சியில் உள்ள பீப்புள்ஸ் விசிட் பண்ணலன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே விட்டுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறைய தேடி அவ்வளோ ஒரு பசியோடு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே கொஞ்சம் ஃபிஷ் ஃபுட்டை வாங்கி அப்படியே உள்ளே தெளிச்சு விட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சண்டை போட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நம்ம பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க போயிட்டோம். அதாவது இந்த சின்ன மியூங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ பஞ்சவர்ண கிளி. ஸோ அதை நாங்கள் பார்க்க போயிட்டோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து வச்சு ஃபுட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது அதை பார்க்கும்போது. ஆனால் நான் தான் பயந்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் ஒரு பேர்ட்ஸை கூட உட்காரவில்லை, ஏன்னா நமக்கு கொஞ்சம் பயம்தான். நம்ம குட்டி மூட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது. ஸோ அந்த விளையாடுற வீடியோ கூட நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ அந்த பேர்ட்ஸை வந்து பிடிக்கிற மாதிரி வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டு. சிரிச்சுக்கிட்டே தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா ஒரு அந்த பேர்ட்ஸ் உள்ளே பார்க்கும்போது நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்தது அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் உள்ளே நெக்ஸ்ட்டு பார்க்க போயிட்டோம். அந்த பேர்ட்ஸும் வந்து ஓடிடுச்சு பயந்துட்டு. இதுக்கு மேலே நம்மளால் இவங்க கூட கொட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா அப்படி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ரேக்கில் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர்ட்ஸ் ரேக்காக தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சவர்ண கிளி தான் ஃபுல்லாக இருக்கும். நிறைய சின்னதுலேருந்து எல்லா பெரிய சைஸு பறவைங்க வரையும் நிறைய இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து ஃபுட்டை கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்மளுடைய குட்டி மூட்டையோட ஒரு வாக்கை போட்டு அப்படியே வந்து நடந்து கொடுத்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்த அந்த தலைவரை வந்து திருப்பி பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படியே போயிட்டு உள்ளே போயிட்டு அவரை போய் பார்த்துட்டு அவருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே நாங்கள் இந்த பேர்ட்ஸ் பார்க்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த நெருப்புக்கோழி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நெருப்புக்கோழி இருக்குது. ஸோ அதோட கால்களை மட்டும் பாருங்கள், அப்படியே பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ஒரு வ்ளாக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் திருச்சியில் பேர்ட்ஸ் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே
ஒரு ரிஃப்ரெஷிங் மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கிட்டும் இங்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டு யாராவது ஃபுட்டு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அகத்திக்கீரையோ சம்திங் எதையோ வந்து வெஜிடபிள்ஸ் கீரையை தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை தான் ஃபுட்டாக கொடுத்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போதே கொடுத்துட்டோம். திருப்பி பார்க்கணும்னு தோணுச்சு. அப்படியே லாஸ்ட்டாக போயிட்டு பார்த்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog கூட மீட் பண்ணுறேன். இந்த பாய் ஃப்ரம் குட்டி மோட்டோ vlog.